தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் வரை கிழக்கு கடற்கரை சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் தான் நம் தேசிய நெடுஞ்சாலை தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலை என்பது தருவைக்குளத்தில் ஆரம்பித்து குளத்தூர், விளாத்திக்குளம், வேம்பார் என அனைத்து பகுதிகளிலும் சாலை சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சாலை மிகவும் சேதமடைந்து ஆங்காங்கே பள்ளமாக காணப்படுகிறது. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து திருச்செந்தூர் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள், அது போக பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவருமே இந்த சாலையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த சாலையை பார்த்தீங்கன்னா மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாகத்தான் காணப்படுகிறது. வாகனங்கள் அனைத்துமே இந்த பள்ளத்தில் விழுந்து செல்லும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரங்களில் இந்த பள்ளங்கள் அனைத்துமே தெரியாமல் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் விபத்துக்குள்ளே இங்கு நிறைய ஏற்பட்டு இருக்கிறது என்பது இப்பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சம் தெரிவித்து தான் வருகின்றனர். இதை பற்றி பேசுவதற்காக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார் ஒருவர். அவரிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எத்தனை வருஷம் அந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த சாலை எப்படி இருந்துச்சு, இப்போ ஏன் இந்த மாதிரியான இருக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே நிலை வருகிறது? இப்போ தரகுளத்தில் இருக்க எனக்கு வயசு 52 வயசு ஆகுது. இப்போ கடந்த சில வருடங்களாகவே இந்த சாலை பழுதுபட்டாவே இருந்தது. இது தூத்துக்குடியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள அந்த பிரதான சாலையாகவும், அதுக்கு அடுத்தாக வேளாங்கண்ணி, சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் ரோடு. இந்த ரோடு போன வருஷம் வெள்ளத்தின் அடிப்படையிலையும் மழையினாலையும் ரொம்ப சேதமாச்சு. அதுக்கு முன்னே சேதமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப சேதமாகி ரொம்ப ஓட்டலும் உடச்சலமாக இருக்குது. வண்டி போகிற மாதிரியா இருக்குது, நடந்து போகிற மாதிரி இருக்கா, வண்டி போகிற மாதிரி இருக்க கிடையாது. இது வண்டி வேகமாகவும் போக முடியாது, மெதுவாகவும் போக முடியாது. வேகமாக போனால் டேமேஜ் ஆகிரும், மெதுவாக போனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய இடத்துல போய் சேர முடியாது. இப்போ எங்கள் தரகுளத்துலேருந்து இப்போ வேப்பலோடையில் தான் எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. எங்களுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்களையோ யாரையோ அவசரத்துக்கு கூட்டு போகிறாங்க இந்த சாலையில் தான் போகணும். இந்த சாலையில் போனால் நமக்கு போதுமான வேகத்திலேயோ போதுமான இதில் அந்த கர்ப்பிணி பெண்களையோ இல்லை நோய்வாய்ப்பட்டவங்களையோ உடனே காப்பாற்ற முடியுமான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ரொம்ப பயங்கர மோசம். எங்களுக்கு விரைஞ்சு நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை செப்பனிட்டோ இல்லை புதுசாக ரோடு போட்டு தரணுங்கிறத எங்களுடைய பகுதி மக்களுடைய ஆசை. அதாவது போர்க்கால நடவடிக்கையில் இந்த சாலையை உடனடியாக அவங்க சீர் செய்து தரணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய மழை காலத்துக்குள், இந்த டிசம்பர் மழை காலத்துக்குள் இந்த சாலையை சரி செய்தால் மட்டுமே தான் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இதையும் தாமதப்படுத்தினான்னு நிறைய விபத்துகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு அச்சத்திலே இந்த மக்கள் இருக்காங்க. உடனடியாக சரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து புதிய தலைமை செய்திக்காக ராஜன்.